Greetings to you all. Welcome to class 3rd, term 3rd, unit 3, supplementary reading, A Cloud of Thrash. Dear children, today we are going to see this lesson in detail, Tamil and English explanation with a lot of images. You can listen carefully, understand well. Okay, a cloud of thrash. Thrash naka அழுக்கு ஆர் தேவையில்லாதது, குப்பை, குழம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, தேவையில்லாதது. ஸோ cloud of thrash, அழுக்கான ஜாமலாம். ஓகே, ஹியர் ஆர் ஹீரோயின் ஆர் ஹீரோ கேன்ஸ் டெல் சாரு. சாரு தான் இந்த லெசனில் முக்கியமான கேரக்டர் ஆர் முக்கியமான கதாபாத்திரம். சாரு வாஸ் அ ஸ்மார்ட் அண்ட் பிரைட் கேர்ள். சாரு வந்து ஒரு ஸ்மார்ட் கேர்ள், பிரைட் கேர்ள், அழகான பொண்ணு. ஷி வாஸ் ஆல்வேஸ் கைண்ட் டு ஆல். அவள் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், கைண்டாக, செல்லமாக, க்யூட்டாக, பியூட்டிஃபுல், அழகான பொண்ணு. பிடிச்சிருக்கா அவங்களுக்கு அவளை? ஓகே, ஷி வாஸ் ஆல்வேஸ் கைண்ட் டு ஆல். பட், அங்கே பட்னாலே ஆனால், ஷி வாஸ் த அன்ஹாப்பியஸ்ட் கேர்ள் அமாங் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மார்ட் கேர்ள், பிரைட் கேர்ள், கைண்ட் கேர்ள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் அவள் எப்பயுமே அன்ஹாப்பி கேர்ள், எப்பயுமே சோகமாக, கவலையோடு, துக்கமான கேர்ள். அன்ஹாப்பியஸ்ட் கேர்ள் அமங் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது எப்பயுமே சோகமாக, ஒரு அழுகு மூஞ்சியாகவே இருக்கிறா. She was certainly the unhappiest girl in her entire class. கிளாஸ்லேயே அவள் தான் சோகமான கேர்ள். She was perhaps the unhappiest girl in the world. அந்த உலகத்திலேயே, கிளாஸ் என்ன, ஊர் என்ன, ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் லெவலையே, வேர்ல்டு லெவல்லையே, she is the unhappiest girl. Or at least that's what she felt. அவள் அப்படி தான் நினைக்கிறா, நான் தான் இந்த உலகத்திலேயே அன்ஹாப்பி கேர்ள், என்னை மாதிரி யாருமே சோகமான கேர்ள் இல்லை. What about your friends? சரி, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க? அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸு இல்லையே, அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸு? சாரு ஹேட் நோ ஃப்ரெண்ட்ஸ் எனிமோர். சாருக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்கல்ல? ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லி பாருங்க பார்க்கலாம். தென் ஐ வில் நோ டவுன் யாருக்கெல்லாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு. சாரு ஹேட் நோ ஃப்ரெண்ட்ஸ் எனிமோர். நோ ஒன் வாண்டட் டு ப்ளே வித் சாரு. யாருக்குமே சாரு கூட விளையாட பிடிக்கல. தோ ஷி வாஸ் ஸ்மார்ட் அண்ட் பிரைட் அண்ட் கைண்ட் கேர்ள். பிகாஸ் ஏன்னா she had a cloud hanging around her head. because ஏனென்றால் she had a cloud hanging over her head. அவ தலை சுற்றியும் ஒரு cloudனா மேகம் சுற்றிட்டு இருக்குது. என்ன மேகம் பார்க்கலாமா? The cloud had orange peels and biscuit packets, broken toys and pencil shavings, twisted plastic bottles and colorful பிளாஸ்டிக் பேக்ஸ். இது என்ன க்ளவுட்னாக்கா, ஆரஞ்ச் பீல்ஸ். ஆரஞ்ச் பீல்னா என்ன? ஆரஞ்சோட தோல். இதெல்லாமே வேஸ்ட்டு, தெரியா? புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. பிஸ்கெட் பேக்கெட்ஸ், பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு பிஸ்கெட்டோட பேக்கெட்டோட ரப்பர். broken டாய்ஸ்னாக்கா விளையாட்டு ஜாமான், உடஞ்சி போனதெல்லாம். பென்சில் ஷேவிங்ஸ், பென்சில் ஷேவ் பண்ணுறவங்க இல்லையா, பென்சில் ஷார்ப்னிங், அதோட வேஸ்ட்டு. twisted plastic bottles எல்லாம் வேஸ்ட்டு, crushed one. and colorful plastic bags. அது பிளாஸ்டிக் பேக், கடையிலெல்லாம் போகிறோம் எல்லாம் பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம். all surrounded by a swarm of buzzing flies. அதெல்லாம் அவளையே சுற்றி இருக்குது. அதாவது அவள் பக்கமே நீட்னஸ் மட்டும் இல்லை, அவள் ஸ்மார்ட் கேர்ள், கைண்ட் கேர்ள், பியூட்டிஃபுல் கேர்ள். ஆனால் அவள் சுற்றி எல்லா அழுக்கும் போட்டு வச்சுருக்கிறா. ஆரஞ்சு சாப்பிட்றா, பீல் அப்படியே போடுறா. பிஸ்கெட் சாப்பிட்றா, பிஸ்கெட் பேக்கெட் அப்படியே போடுறா. டாய்ஸு பக்கத்துலேயே போடுறா. பென்சில் ஷேவிங், ட்விஸ்டட் பிளாஸ்டிக் பாட்டில், கலர்ஃபுல் பிளாஸ்டிக் பேக், அவள் சுற்றி எப்பயுமே அழுக்காகவே இருக்குது. ஸோ அதனால் அவள் பக்கம் யாருமே போகிறதில்ல. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? டெல் மீ, ஹவ் ஆர் யூ? உங்கள் பக்கத்தில் எப்படி இருக்குது? நீட்டாக வச்சுருக்கீங்களா? ஆர் யூ டியரிங் த பேஜஸ் அண்ட் ஆர் யூ லைக் சாரு? ஓகே, லெட் அஸ் see. Nobody wanted to play with a girl who had a cloud of thrash is to be given overhead. So யாருமே அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிறதில்ல. ஒன்லி ஃப்ளைஸ் அண்ட் பீஸ் அண்ட் அதுதான் வந்துட்டு இருக்குது. What if a rotten banana peel fell on your head? ஓகே, திடீர்னு உங்கள் தலையில் ஒரு ராட்டன் பனானா பீல், பனானாவோட பீல், பனானா தெரியும் இல்லையா, வாழைப்பழம், அது அழுகின வாழைப்பழ தோல் தபக்கடின்னு உங்கள் தலைக்கு மேலே விழுந்தால் எப்படி இருக்கும்? அப்பா அச்சச்சோ, யக்
பிடிக்குமா? பிடிக்கிறது இல்லையா? ஓகே. சாரு couldn't even play hide and seek anymore. சாருக்கு ஒளிஞ்சு விளையாடக்கூட ஆள் இல்லையே. பாவம் இல்லை, நம்ம அவளுக்கு கம்பெனி கொடுக்கலாமா? ஓகே. சாரு couldn't even play hide and seek. hide and seekனாக்க ஒளிஞ்சு விளையாடுறது. The cloud would always give her away. ஓகே, the cloudனாக்க அவள் பக்கத்தில் இருக்கிற எல்லா dirt, dust, அழுக்கு மூட்டை. ஓகே, லைக் தட். Let's walk to school together, she said to Sona. Sona ran off in the opposite direction. இப்போ இந்த சாரு சொல்கிற சோனா கிட்ட, சோனா நம்ம let us walk to school together. ஸ்கூலுக்கு சேர்ந்து போகலாமா செல்லமே, தங்கமே, ஃப்ரெண்டு, மைடியா, தங்கம், செல்லம் எல்லாம் சொல்கிறா. இவ என்ன பண்ணுறா? சோனா ஓடியே போய்ட்றா வேறு டைரக்ஷனா. let us walk to school together. சேர்ந்து போகலாமா? she said to Sona. Sona ran off in the Sona ran off in the opposite direction. ஆப்போசிட்னா எதிர் வழியாக ஓடியே போயிடுறா. உம்மாடி, உன் கூட எனக்கு சகவாசமே வேணாம், நீ வெறும் அழுக்கு, நீ வெறும் நாட் நீட், லைக் தட். she asked, may I borrow your pencil? சரி, உன் பென்சில் கொஞ்சம் கூட அப்படின்னு ஜான்சி கிட்ட கேட்குறா. ஜான்சி made a face and changed her seat to go and sit with Asha. ஜான்சி கிட்ட போய், ஜான்சி ப்ளீஸ் மை டியர், செல்லமே, மே ஐ borrow your பென்சில்? என் பென்சில் கூடமா. சொன்ன உடனே ஜான்சி மேட் அ ஃபேஸ், அப்படியே முகத்தை அப்படியே சுளிக்கிறா. புரியுதா? ஃபேஸை மாற்றிக்கிறா, அதான் முகம் சுளிக்கிறது. she made a face and changed her seat to go and sit with Asha. ஆஷா கூட போய் உட்காந்துக்கிறா. அப்போது சாருவை யாருக்குமே பிடிக்கல. சாரு ஈவன் had to eat her lunch alone. சாப்பிடும்போது கூட தனியாக உட்காந்து பாவமாக சாப்பிட்றா, அலோனா, தனியாக. சாரு knew that she should have listened to her அம்மா always told her not to litter. இப்போ நினைக்கிறா, அச்சோ அம்மா சொன்னாங்கல்ல அப்போவே, அம்மா சொல்லுது அப்போவே கவனிச்சிருக்கணும், லிசன் பண்ணியிருக்கணும். எந்த அம்மாவும் நம்மளுக்கு தப்பு சொல்ல மாட்டாங்க. மதர் told every time, சாரு டோன்ட் லிட்டர் யுவர் பிளேஸ். உன் இடத்த நீட்டாக வச்சுக்கோ செல்லமே, உன் இடத்த க்ளீனாக வச்சுக்கோ, நீட்டாக வச்சுக்கோ சொன்னாங்க. நான் தான் கவனிக்கலை, நான் தான் சாப்பிட்டு அப்படி கீழே போடுறேன். ஸோ தட் இஸ் மை மிஸ்டேக். நவ் ஐ ரியலைஸ். இப்போ புரிஞ்சுக்கிறேன். இப்போ புரிஞ்சு என்னத்துக்கு? கண் கட்டப்புறமா சூரிய நமஸ்காரமா? இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்களே. Charu knew that she should have listened to her amma. Amma always told her not to litter. லிட்டர்னாக்கா குப்பை கொட்டாதடான்னு சொன்னாங்கல்ல, நான் கவனிக்கலையே, தப்பு பண்ணிட்டேனே இப்படின்னு ரியலைஸ் பண்ணுறா. டோன்ட் த்ரோ த பனானா பீல் ஆன் த ரோட். பனானா பீல்னாக்கா பனானாவோட தோலை ரோட்டில் போடாதுன்னு சொன்னாங்கல்ல. த்ரோ த எம்டி பிஸ்கட் பேக்கெட் இன் த டஸ்ட்பின். சரி, பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அதோட ரேப்பர், அதோட அவுட் சைட் ரேப்பரை டஸ்ட்பினில் போட சொன்னாங்களே, நான் போடலையே, நான் என் பக்கத்துலேயே வச்சுட்டேனே, அதனால தானே என்னை யாருக்கும் பிடிக்கலை. பட் சாரு நெவர் லிசன்ட். சாரு யாரையும் கவனிக்கலை. அம்மா சொல்கிறது தப்பு சொல்லுவாங்களா? she only laughed and kept littering. She did not care about her surroundings. Okay, so Charu was going on littering. குப்பையெல்லாம் அவள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா. தூக்கி எந்திரிச்சு போடுறதுக்கு லேசி. அவள் வெறும் சோம்பேறியாக இருந்து பக்கத்துலேயே போட்டனால nobody liked her. Then one day, Amma became very angry and said, soon all this trash will start following you. இந்த பார் சாரு, நீ இப்போ குப்பையெல்லாம் ஒழுங்காக போடலைனாக்கா ஒரு நாள் வரும், all the trash, all the bad things, all the litters, all the dust, all the waste will follow you. உன்னை சுற்றி வரும் பாரு, அப்போ புரிஞ்சுப்படாக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா told very clearly, soon all this trash will start following you. நீ இப்போ ஒழுங்கா தூக்கி போடலைனாக்கா அந்த குப்பை உன்னையே சுற்றி வரும் பாரேன். சாரு ஜஸ்ட் லாஃப்ட். அப்போ சொல்லும்போது புரியல, அவள் கெக்க பக்கன்னு சிரிச்சு விட்டுட்டா. The next morning, Charu woke up to a foul smell and the sound of buzzing flies. A cloud of trash was hanging over her head. Amma's words had come true. அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் மார்னிங், அடுத்த நாள் மார்னிங் பார்த்தாக்கா சாரு woke up to a foul smell. ஃபவுல்னா பேட் ஸ்மெல், ஒரு ஸ்டிங்கிங். ஓகே, ஸ்மெல்லுங்கிறது குட் ஸ்மெல்லு தான் ஸ்மெல்லுன்னு சொல்கிறோம். அது கெட்ட ஸ்மெல்லுங்கும்போது ஃபவுல் ஸ்மெல், அதாவது ஃபவுல் ஸ்மெல், பேட் ஸ்மெல் வருது. பேட் ஸ்மெல் வந்து அந்த சவுண்ட் ஆஃப் பஸ்ஸிங் ஃப்ளைஸ். அது மட்டும் இல்லை, ஸ்மெல் வருது, பக்கத்தில் ஃப்ளைஸு ஈயெல்லாம் வந்து உட்காருது.
A cloud of thrash was hanging over her head. Amma's words had come true. அம்மா சொன்னது நிஜமாயிருச்சே. அச்சோ, எனக்கு சுத்தியும் ஈ முக்கிது. Charu tried to run away, but the thrash cloud followed her everywhere. Charu tried to run away. இப்போ சாருக்கு இந்த டஸ்ட்டு வேஸ்ட்டு த்ராஷ் வேணாம், ஓடுறா. ஆனால் த்ராஷ் அவளை விடவே இல்லை, விடாது கருப்பு. அது மாதிரி த்ராஷ் அவளையே சுற்றி சுற்றி வருது. She tried to sweep the cloud down with a broom, but she could not get rid of it. அவள் ப்ரூம் எடுத்து பெருக்கிறா. ஓகே, she is trying to broom it. தொடப்பம் எடுத்து ப்ரூம் பண்ணுறா, பட் she is unable to do it. Charu tried everything. எல்லா விதமான மெத்தடும் ட்ரை பண்ணுறா, பட் she couldn't do anything. She screamed and asked the cloud to leave her alone. இப்போ அந்த குப்பையெல்லாம், குப்பை வெளிப்போ, டோன்ட் கம் வித் மீ, குப்பையை வெளிப்போ சொல்கிறா, பட் குப்பை அவள் பின்னாடி வருது. She even tried to throw it into the dustbin, but it just wouldn't go. இப்போ குப்பை போகலை. ஸோ சாரு became very unhappy. இப்போ சாருக்கு பயங்கர unhappy, சோகம், கவலையாக இருக்கிறா. That's why I told no, in the whole world, whole district, state, national level, she is very, very unhappy. Then something happened. இப்போ என்னமோ நடக்க போகுது. Charu saw Bala throwing a banana peel on the road near the park. இப்போ இந்த மாதிரி டைமில் சம்திங் இஸ் ஹேப்பனிங். அது என்ன நடக்குது? சாரு சா பாலான்னு ஒரு பாய் என்ன பண்ணுறா, பனானா பீல் எடுத்து ரோட்டில் அப்படியே போடுறான், நியர் த பார்க்கில். போடும்போது சாரு பார்க்குறா. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா உங்களுக்கு? இப்போ சாரு தான் நார்மலி போடுற பொண்ணு, இப்போ இவ பார்க்குற இன்னொரு பையன் போடுறது. பாலா த்ரோயிங் எ பனானா பீல் ஆன் த ரோட் நியர் த பார்க். சாருக்கு கோவம் வந்துருச்சு. சாரு வாஸ் அனாய்ட்னாக்கா இரிட்டேட்டட், கோவம் வந்துருச்சு. சாரு வாஸ் அனாய்ட். Could he not see the cloud over her head? இப்போ அவள் சொல்கிறா, ஹே பாலா, உனக்கு புரியலையா? நான் தான் இந்த பாடுபடுறேன். ஓகே, ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் தீஸ் பேட் திங்ஸ். நீ பண்ணுறது தான் நான் முன்னாடி பண்ணேன், இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஏண்டா நீயும் பண்ணுற? இவனுக்கு நீயாவது நல்லாருடா. Could he not see the cloud over my head? என்னையே எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க, பேச மாட்றாங்க, பென்சில் கொடுக்க மாட்றாங்க. They are all telling that I am stinking, bad, foul. நீயும் இதை மாதிரி ஏண்டா பண்ணுற? She yelled, don't throw the peel on the road, someone will slip. My dear செல்லமே, don't throw the peel on the road. வாழைப்பழம் தோல் எடுத்து ரோடில் போடாத, யாராவது ஸ்லிப் ஆகி விழுந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். Actually she was shouting, yelledனாக்கா shouting, don't throw the peel on the road, someone will slip. வழுக்கி விழுந்துடுவாங்க, ஏண்டா இப்படி போடுற அப்படின்னு she is shouting. Bala, scared of the thrash cloud, threw the peel in the dustbin. ஸோ இது கேட்கவே he got like a warning, no, இது யாரோ அலர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. he was a good boy, so he immediately obeyed. இம்மீடியட் என்ன பண்ணிட்டான்? he took the peel and put it in the dustbin. டஸ்ட்பினில் நல்ல புள்ளியாட்டும் போட்டான். The next day, the thrash cloud had become smaller. அப்போ அவளுக்கு மேலே இருக்கிற ஒரு கில்ட்டி கான்சைன்ஸ், ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி, ஒரு வெயிட் கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங். ஆக்சுவலாக தலைக்கு மேலே எந்த க்ளவுட் ஒன்றும் கிடையாது, மனசால் மன பிரம்ம தான் அது. ஓகே, அந்த த்ராஷ் கிளவுட் ஹேட் பிகம் ஸ்மாலர். ஏதோ ஒரு ரிலீஃப், ஒரு சுதந்திரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. How did that happen? சாரு wondered. இது எப்படி நடக்குது? என் மனசு பாரமாக இருந்ததே, தலை பாரமாக இருந்ததே. How did it happen? It is becoming little light. ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்குது. Then Charu saw Amutha auntie throwing away plastic bags near the hospital. அந்த டைம் பார்த்து அமுதாவோட ஆண்டி, அவங்களோட அத்தை இருக்கிறாங்க இல்லையா, she was throwing plastic bags near the hospital. ஹாஸ்பிட்டல் பக்கமாக she was throwing the plastic bag. போடலாமா? தப்பு தானே அது, பிகாஸ் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதே தப்பு. பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? இட் இஸ் நான் பயோடிகிரேடபிள். அது மக்கிறதுக்கு நிறைய நாள் ஆகும். இட் வில் ஸ்பாயில் தி நேச்சர். லேண்டில் போட்டாக்கா சாயில் பொல்யூஷன்,
அதை எரிச்சாக்கா அது ஏர் பொல்யூஷன், வாட்டரில் போட்டாக்கா வாட்டர் பொல்யூஷன், அது மக்கவே மக்காது. அது மக்காத குப்பை தான் பிளாஸ்டிக். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறத விட அதை செய்யவே கூடாது, மேனுஃபேக்சரே பண்ணக்கூடாது. ஓகே ஃபைன் சில்ட்ரன். ஆண்டி சாரு செட். அப்போ ஆண்டி இப்படி பண்ணாதீங்க சொல்கிறதுக்கு. ஓகே ப்ளீஸ் பிக்கப் தீஸ் பேக்ஸ், ஐ எம் ஷோர் யூ கேன் ரீயூஸ் தெம். சரி நீங்கள் பிளாஸ்டிக் வாங்கிட்டீங்க, கையில் இருக்குது, அதை ஏன் தூக்கி குப்பையில் போடுறீங்க? அட்லீஸ்ட் யூ கேன் ரீயூஸ் தெம். இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணுங்களேன். யூஸ் பண்ணக்கூடிய அது பிளாஸ்டிக் பேக் தானே. ஸோ பெட்டர் வாட் யூ டூ, யூ கேன் ரீயூஸ் இட், ரீசைக்கிள் இட், ரினியூ இட், ரெடியூஸ் இட். ஓகே அதான் நம்ம சொல்கிறோம் 5 ரீஸ்ன்னு இருக்குது. ஓகே லைக் ரீயூஸ், ரினியூ, ரெடியூஸ், ரீசைக்கிள். அப்படி கூட பண்ணலாம். ஒரே வாட்டி யூஸ் பண்ணி தூக்கி போடுறதை விட we can reuse it like that. she is advising, இல்லைன்னா ரிக்வெஸ்ட் பண்ணுறா. ஏன்னா ப்ளீஸ் சொல்கிறதுனால ரிக்வெஸ்ட். அமுதா ஆண்டி பிக்ட் அப் the bags and left. சரி ஓகேம்மா, நீ சொல்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், பிளாஸ்டிக் பேக்ஸை இங்கே போட மாட்டேன். ஐ வில் டேக் இட் அப், நானே எடுத்துகிட்டு போயிடுறேன். திரும்ப இன்னும் 2-3 வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தூக்கி போடலாம். The next day, when Charu woke up, the cloud was much smaller. நெக்ஸ்ட் நாள் எந்திரிக்கும் போது இன்னும் அந்த cloud ஸ்மால் ஆயிடுச்சு, இன்னும் குட்டி ஆயிடுச்சு. இட் மீன்ஸ் ஷீ காட் எ வெரி பிக் ரிலீஃப். ஏதோ ஒரு இந்த மனபாரம் இல்லை தலையில் இருக்கிற பாரம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஷீ பிகேம் வெரி லைட், ரொம்ப ஒரு லைட் ஃபீலிங் ஆயிடுச்சு. Charu smiled. She knew what she had to do. இப்போ புரிஞ்சிச்சு, ஆஹா நேற்று பாலாக்கு டோன்ட் த்ரோ த பீல்னு சொன்னேன், இன்றைக்கி ஆண்டிக்கு டோன்ட் த்ரோ த பிளாஸ்டிக்கு சொல்லிவிட்டு ஐ ஆஸ்ட் டு ரீயூஸ் இட். அதனால் என்னோட பாரம், என்னோட ஒரு த ப்ரிக் ஆஃப் கான்சைன்ஸ் எனக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற. When someone threw away a biscuit packet or pencil shavings in the school, Charu stopped them. So அந்த நாள்ல இருந்து whenever she saw anyone, வேறு யாருனாலும் சரி, பிஸ்கட் சாப்பிட்டுட்டு பிஸ்கட் பேக்கெட் தூக்கு போடுறது, பென்சில் ஷேவிங், பென்சில் எல்லாம் ஷார்பன் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட் போடுறது பார்த்தானாக்கா இம்மீடியட்லி சாரு ரோஸ் டு த அக்கேஷன். ஷி ரைஸ் டு த அக்கேஷன். ப்ளீஸ் ஸ்டாப் இட், டோன்ட் டூ இட். இதுக்கு நானே ஒரு உதாரணமாக இருக்கிறேன். என்ன பாருங்க, நான் எவ்வளோ மனசு கஷ்டப்படுறேன். நோபடி இஸ் டாக்கிங் டு மீ, நோபடி இஸ் கம்மிங் இன் ஃப்ரெண்ட் வித் மீ. ஸோ அதனால் நீங்கள் பண்ணாதீங்க. டோன்ட் த்ரோ த பிஸ்கெட், டோன்ட் த்ரோ அவே த பிஸ்கெட் பேக்கெட், அதுதான் பேக்கெட்டோட ராப்பை தூக்கி போடாதீங்க. டோன்ட் த்ரோ த பென்சில் ஷேவிங்ஸ் இன் த ஸ்கூல். அப்படியெல்லாம் டர்ட் ஆக்காதீங்க. உங்கள் இடம் நீட்டாக இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்லி எவ்ரிபடி வில் லவ் டு பி ஃப்ரெண்ட் வித் யூ. லைக் தட் ஷீ இஸ் டெல்லிங். She picked up every twisted plastic bottle near the hotel and put it in the dustbin. ஸோ பக்கத்தில் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம் இருக்கும் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் எடுத்து ஷீ ஹர்செல்ஃப் இஸ் புட்டிங் இட் இன் த டஸ்ட்பின் பிகாஸ் தே கேன் பி ரீசைக்கிள்டு. எல்லாம் பிளாஸ்டிக் என்ன பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ணி புதிய பிளாஸ்டிக் பண்ணலாம், இல்லை புது பக்கெட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். The village became cleaner and cleaner. கிராஜுவலாக ஸ்லோவாக மெதுவாக அந்த வில்லேஜே என்னாச்சு, க்ளீனாக ஆயிடுச்சு. அண்ட் சாருஸ் clouds became smaller and smaller. சாருக்கு தலைக்கு மேலே இருந்த பாரம், அந்த மனசில் இருந்த பாரம் கம்மியாகிட்டே இருக்குது. ஓகே ஸோ ஷீ இஸ் பிகமிங் லிட்டில் நார்மல். சாருஸ் cloud became smaller and smaller until one day it had gone. ஒரு நாள் என்னாச்சு, க்ளவுடே இல்லையா. டோட்டலி ஷீ இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ, அப்சல்யூட்டாக லைட்டாக. ஷீ இஸ் ஸோ ஸ்வீட், கம்ப்ளீட்லி கான், டோட்டலாக போயிடுச்சு. Charu was now perhaps the happiest girl in the world. இப்போ பார்த்தாக்கா வேர்ல்டுலேயே சாரு இஸ் த ஹாப்பியஸ்ட் கேர்ள். பயங்கர ஹாப்பி, சந்தோஷத்தில் இருக்கிறா. சாரு never littered again. அதுக்கப்புறம் மட்டும் she never littered again. ஓகே நெவர். ஒரு சின்ன பொருள்னாலும் கரெக்டான இடத்துல, லைக் பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள், மக்கும் குப்பை, மக்காத குப்பை. மக்கும் குப்பையை அதாவது வெஜிடபிள் வேஸ்ட்ஸ் அண்ட் ஆல் அதர் திங்ஸ், மக்கற எடுத்து போடணும், மக்காதது தனியாக போடணும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஷீ நியூ இட், லைக் ரீயூஸ், ரீசைக்கிள், ரினியூ, ரெடியூஸ், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ஆல் பண்ண மாதிரி ஷீ நியூ வாட் டு டூ வித் த litters. Okay, she never littered again. Secretly she liked having the village clean. அவளுக்கே பிடிச்சிருச்சு அந்த வில்லேஜ் க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், லைக் ஸ்வச் பாரத் அந்த மாதிரி. ஓகே, க்ளீன் இந்தியா, க்ரீன் இந்தியா, பிளான்டிங் ட்ரீஸ் அண்ட் ஆல். பட் she was also scared that the trash cloud would come back someday. சரி இதோடு இன்னையோடு விட்டுட்டாக்கா one day
மேபி மறுபடியும் லிட்டர் பண்ணாக்கா, மறுபடியும் குப்பையை இங்கே தூக்கி போட்டாக்கா மறுபடியும் குப்பை வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஷி வாஸ் வெரி கேர்ஃபுல், வெரி காஷியஸ். இனிமேல் எப்பயுமே குப்பை தூக்கி போடக்கூடாது அப்படின்னு ஷி வாஸ் வெரி டிட்டர்மைண்ட். ஒரு உறுதியாக இருக்கிறா, இனிமேல் குப்பையெல்லாம் தூக்கி போட மாட்டேன்னு. ஓகே, ஹூ நியூ? டு யூ லிட்டர் திங்ஸ் இன் யோர் வில்லேஜ்? நீங்கள் குப்பையெல்லாம் உங்கள் ஊர் பக்கமாக தூக்கி போடுறீங்களா? போடக்கூடாது. சரியா? சரி, இந்த லெசன் நம்மளுக்கு ஒரு லெசனாகவே இருக்குது. லெசன் மட்டும் இல்லை, லெசன்லேருந்து நம்ம நிறைய கற்றுக்குறோம். we should not litter the things, we have to recycle, renew, reduce plastics and so many things we are learning. You can adhere to it. இப்போ நம்ம மேலே ஒரு க்ளவுட் வந்து உட்காந்துட்டு மற்றவங்க வேணான்னு சொல்கிற அளவுக்கு போகாமல் we have to understand by others' experience. மற்றவங்களோட அனுபவத்திலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். Fine children, thank you all of you. Do not miss to watch other explanation videos, book back exercise videos, guided reading and other worksheets and assignments. Thank you children.